salary ஒர்க் போயிட்டு இருக்கு மேடம். கையில சேவிங்ஸ் ஒரு 50,000 ரூபாய் தான் இருக்கு. இதுக்கு எனக்கு உங்ககிட்ட ஏதாவது லேண்ட் ஏதாவது வாங்குற பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா மேடம்? பிரதர் 50,000 ரூபாய் எதுக்கு? மாசம் ஒரு 14,000 ரூபாய் உங்களால இஎம்ஐ கட்ட முடியுமா? நான் தாராளமா பே பண்ணலாம் மேடம். பாருங்க எவ்வளவு வீடு எப்படி பிரம்மாண்டமா நம்ம பண்ணி வச்சிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நல்ல பிரைம் லொகேஷன்ல மாசம் 14,000 ரூபாய் கட்டினீங்கன்னா என்னால இடமே உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும். மேடம் நிஜமா தான் சொல்றீங்களா மேடம்? நிஜமா சொல்றேங்க மேடம். நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் இருக்குன்னு சொல்லுங்க மேடம். விஜி ப்ரோமோட்டர்ஸோட பிரீமியம் லேஅவுட்டுங்க, புதுசா டெவலப் பண்ணிருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வர அந்த என்ஹெச்ங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆச்சிப்பட்டி மெயின் ஜங்ஷன் இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து என்ஹெச்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ங்க, ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ளே நீங்க ரீச் ஆகலாம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் டோட்டல் ஆக்சுவலா எவ்வளவு ஏக்கர் எவ்வளவு செக்மெண்ட் பிரிச்சிருக்கீங்க மேடம்? ஓகே, இது டோட்டலா 2 ஏக்கர் ப்ராஜெக்ட் தான் ப்ரோ. மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு 30 பிளாட்ஸ் தான். மினிமம் நீங்க ஒரு 2 சென்ட்ல இருந்தே எடுத்துக்கலாம். முக்கியமா ஆல்ரெடி கஸ்டமர் மத்தியில வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நீங்களே பாத்தீங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வீடுமே நிறைய இருக்கு மேடம். நம்மளோட ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க மேடம். பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டேன். ஸோ செக்யூரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் கொடுத்துருக்கோம், சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்கு. 2 ஏக்கருக்குமே சேர்த்து உங்களுக்கு காம்பவுண்டர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிருக்குங்க. ஸோ ரோடுன்னு பாத்தீங்கன்னா 33 ஃபீட்ல நல்ல பிளாக் டாப் ரோட்ஸ் நம்ம நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்கோம். ட்ரீ பிளான்டேஷன்ஸ், வாட்டர், இபி, டிரைனேஜ்னு என்னென்ன அடிப்படை வசதி வேணுமோ ப்ராப்பரா பண்ணிருக்கோம். இந்த ஏரியால நீங்க சுத்தி முத்தி எங்க கேட்டு பார்த்தாலும் நம்ம பண்ணிருக்கிற அம்யூனிட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸுக்கு இந்த பிரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. காம்படிட்டிவான பிரைஸ். நம்ம ப்ராஜெக்ட் சுத்தி முத்தி இருக்க ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிடல் என்னங்க சொல்லுங்க மேடம். ஏராளமா இருக்கு. நீங்க நம்ம சைட்டுக்கு வந்துட்டீங்கனாலே வரும்போதே எல்லாத்தையுமே பார்க்கலாம். எஸ்வி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க, திஷா ஸ்கூல் இருக்கு, என்ஜிஎம் காலேஜ் இருக்கு. அது போக நமக்கு இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா மகாலிங்கம் காலேஜ், நாச்சிமுத்து பாலிடெக்னிக் காலேஜ், சரஸ்வதி தியாகராஜா அப்படின்னு உங்களுக்கு நார்மலா ஒரு ஸ்டேட் போர்டுல இருந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் காலேஜஸ் நிறைய இருக்குங்க. ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸ்லயே நமக்கு வந்து அருண் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆராதனா ஹாஸ்பிட்டல், பிரபு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருக்குங்க. இல்ல ஒரு அத்தியாவசிய தேவை, ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் போகணும் அப்படின்னா கூட டிமார்ட், ரிலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்ன ஃபேமஸான ஒரு மல்டிநேஷனல் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குமோ எல்லாமே ரொம்ப நியர்பைலேயே ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. நான் சொன்ன விஷயங்கள் தவிர இப்போ பொள்ளாச்சி நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், இல்ல புது கோர்ட் ஆகட்டும், எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆகிற மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நீங்களே பார்த்துக்கோங்க, ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நம்ம வீடு இல்ல இடம் அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் இருக்கும், எப்படி பூம் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்போ ஒரு ரோட் கனெக்டிவிட்டி இல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தாலும் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி இந்த ஹைவே மெயின் ஆச்சிப்பட்டி ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னு இந்த ஹைவேலையும் எனி டைம் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்துட்டே இருக்கும். அதே இப்படி போயிட்டீங்க அப்படின்னா எர்ணாகுளம்ல இருந்து திண்டுக்கல் வரைக்கும் போகக்கூடிய இந்த ஹைவேங்க, இதுலேயுமே வந்து எனி டைம் உங்களுக்கு 24 hours டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் திண்டுக்கல் இல்லை தென் மாவட்டங்களுக்கு போகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை கேரளா போகணும் அப்படின்னாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஃப்ரீக்வன்சி ஈஸியாக இருக்குங்க. இவ்வளோ அம்யூனிட்டிஸையும் நம்ம பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்து காம்படிட்டிவ் ப்ரைஸுங்க. இந்த ஏரியாலேயே ஒரு ஓப்பன் சேலஞ்சிங் ப்ரைஸாக தான் கொடுத்துட்ருக்கோம். சென்ட்டு 10 லட்சம் ரூபாயிலேருந்தே நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஆமாம், ஒரு 2 சென்ட்ல இருந்தே நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், 14,000 ரூபாய் நீங்கள் இஎம்ஐ கட்ட முடிஞ்சது மாசம் அப்படின்னா தாராளமா நீங்க இடமா எடுத்துக்கலாம். இப்போ இதுவே நம்ம வீடா கட்டுற மாதிரி இருந்தா மேடம், வீடா போறப்ப ஒரு 35 லட்சம் ரூபாய் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 35 லட்சம் ரூபாய் பட்ஜெட்லேயே 1 BHK கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாங்க. 45 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல நம்ம 2 BHK பண்ணலாம். இது வந்து எல்லாருக்கும் ஒரு வீடு அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம இது கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல உங்ககிட்ட வந்து ஒரு லக்ஸூரியஸ் பிளான் இருக்கு அப்படின்னாலும் உங்க பிளானுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாவும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அதே மாதிரி லோன் ஆப்ஷன்ல எப்படி சொல்லுங்க மேடம். நீங்க இடமா இப்போ பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 70% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க மார்க்கெட் ப்ரைஸில். அதே நீங்கள் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறீங்க அப்படிங்கிறப்போ 90% வரைக்குமே நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோங்க. ஸோ பொள்ளாச்சியில் இன் அண்ட் அரௌண்ட் நீங்கள் எங்கேனாலும் இடமா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டுக்கு தேடிட்டு இருந்தாலும் சரி, இல்லை உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலும் சரி, நம்ம சைட் வந்து இந்த மார்க்கெட்லேயே நல்ல பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது நான் சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட நம்பர் கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிப்பில் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.